அவங்க கிட்ட இப்படி பேசுவேன்னு நினைக்காதேக்கா. மனசு உடைஞ்சு போய் இதுக்கா கூட பேசுறேன். எனக்கு இந்த மாவட்டத்துல வந்து எனக்கு ரொம்ப டார்ச்சர்க்கா. பாண்டித்துறை தம்பி எனக்கு பொறுப்பை போட்டுட்டு பொறுப்பை எழுதி கொடுத்துட்டு போ. மேலிடத்தினுடைய தவறுதலாக சொல்றாங்க. தப்பான ஆளை போட்டோம்னு சொல்றாங்க. பதவி எழுதி கொடுத்துட்டு போ அப்படி சொல்லி டார்ச்சர் எனக்கு ஒரு 15 நாளாவே பண்றாருக்கா. நான் மாவட்டத்துல பொறுப்புல வந்துட்டு எனக்கு எந்த உதவியும் பண்ணலக்கா. என்னுடைய சொந்த செலவுல எல்லாமே பார்த்தேன். அவர் சொல்ற ஒரு விஷயத்தை விட தட்டலக்கா. எல்லா வேலையும் செஞ்சேக்கா. போல் வழி மண்டல தலைவர் போடல, அதை போடல, இதை போடல. எப்ப பார்த்தாலும் மகளிருக்காண்டி நான் எந்த வேலை செய்ய போறேன்னு எனக்கு இடைச்சிருக்கா. அவர் அது இல்லைன்னு எனக்கு தெரியலக்கா. அவர் நல்ல மனுஷனாக இருந்தாரு. கொஞ்ச நாளாவே ஒரு 3 மாசமா ரொம்ப டார்ச்சர்க்கா எனக்கு. அவர் சொல்ற வேலையை உள்ள கூட தட்டலக்கா. எல்லா வேலையுமே செஞ்சிருக்கேக்கா. 1.5 வருஷத்துல எல்லா வேலையுமே செஞ்சிருக்கேன். இப்ப காலையில போன் பண்ணி கான்ஃபரன்ஸ் கால் போட்டு இந்த 2 மண்டல தலைவர்களுக்கு ஏன் இவர் போட்டோ போடல, அவர் போட்டோ போடல, நான் தலைவரா, உன் புருஷன் தலைவரா, உன் புருஷன் எப்படி இந்த தலையிட போச்சு அக்கா. நான் இண்டிவிஜுவலா அடிச்சு வச்சக்கா. மாநிலத்துல கொடுத்த 1 ரூபாயை கூட நான் தொடலக்கா. அவ்வளவு பேச்சுக்கால எல்லாரும் போட்டோவே போட்டிருக்கக்கா. மகளிர் மட்டும் தனியா அடிச்ச போட்ட தப்புன்னு சொல்லி சண்டைக்கு வராக்கா. புரோட்டோகால் படி நீ போடணும் எல்லாரையும். எப்படி நீ தனியா மகளிர் மட்டும் போட்டு அடிப்ப அப்படின்னு சொல்லி நீ பிரச்சனை பண்ணி மன உளைச்சல் படுத்தி நான் ஐஜிட்ட பேசிக்கிறேன். மகளிர் ஸ்ரீகாந்தா கிட்ட பேசிக்கிறேன். உடைய பதவி விலகு கப்பி உடைய சும்மா விட மாட்டேன் என்னக்கா பண்ணேனா. ஆனா இவர் என்னைய சாவுக்கு இவர் தாக்கா காரணம். வேற யாரு கிடையாதுக்கா. நான் இதளவுக்கு மன உளைச்சல் பட்டதே கிடையாதுக்கா. ஒரு நாள் என் கட்சிக்கு வந்தது இவன் டார்ச்சர் எனக்கு தாங்க முடியலக்கா. ஒரு மகளிர் என்னை பாடாப்படுத்தி பற்ற வைக்காக்கா. ஃபர்ஸ்ட் எங்கே பல்லு மரியாதைக்கு போய் சொல்லி கேட்க போகும்போது நீ வாடா மதுரையில பல்லு இங்கே பல்லு அதே காசு விட்டாரு. அப்புறம் சொன்னாரு இங்கே பண்ணாதக்கா உங்களுக்கு மரியாதை நீங்க எப்படிக்கா வாடா மதுரை போவீங்க அப்படின்னு சொல்லி நீங்க வர வச்சு எனக்கு 50,000க்கு டொனி எல்லாம் போயிட்டு நாமினேஷன் போட்டு கொடுத்து அது மாநிலத்துக்கு கொடுத்த காசை விட 1.5 லட்சம் ரூபாய் எக்ஸ்ட்ரா தலையில வச்சாருக்கா. பரவாயில்ல நம்ம கட்சிக்கு எடுத்து பண்றோம் அப்படின்னு நான் நினைச்சேக்கா. இப்ப காலையில போன் வழியிலேயே மன உடச்சல் கொடுத்து ரொம்ப இருக்க விடாம என்னைய டார்ச்சர் பண்றாருக்கா. என் சாவுக்கு அமர்ந்தக்கா காரணம் வேற யாருமே இல்லக்கா. இந்த கட்சி வந்து ஆன்மீக கட்சிக்கா. ஒழுக்கமான கட்சிக்கா. யாருமே நம்மளை பார்த்து ஒரு தவறுனால கூட பார்த்தது இல்லக்கா. இந்த கட்சியை நினைச்சா தடைய வழங்குறக்கா. எப்போதுமே குடும்பம் வந்து இந்த கட்சிக்கு எப்போதுமே முன்னாடி நிற்குங்க. ஆனது மாதிரி மாவட்டத்துல ரொம்ப டார்ச்சர்க்கா எனக்கு. போன் பண்ணி இன்சல்ட் பண்றது, பணம் கொடுக்கலன்னு சொல்லி இன்சல்ட் பண்றது ரொம்ப வேலையை பார்க்கறாருக்கா. என்னால முடியலக்கா, இருக்க முடியலக்கா.